ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரத்திற்குரியவரே உம்மை துதிக்கிறோம், கனத்திற்குரியவரே உம்மை துதிக்கிறோம், மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்காக கர்த்தாவே எங்களுக்கென்று நீர் அப்பா உம்முடைய மகா பெரிய மீட்பின் திட்டத்தை எங்களுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்து அப்பா வெற்றியுள்ளவர்களாய் தகப்பனே, ஜெயமுள்ளவர்களாய் இந்த பூமியிலே வாழ அப்பா கல்வாரியில் எங்களுக்காக கர்த்தாவே உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்த நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்று ஒப்பு கொடுத்திருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பை எண்ணி பார்க்கிறோம், உம்முடைய இரக்கத்தை எண்ணி பார்க்கிறோம், உம்முடைய காருண்யத்தை எண்ணி பார்க்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய கிருபையில், உம்முடைய இரக்கத்தில், உம்முடைய காருண்யத்தில், உம்முடைய தெய்வீக வழி நடத்துதலில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்யுங்க, எங்கள் மத்தியில் நீர் இடைப்படுங்க. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும், உம்முடைய மகிமை எங்களை தாங்கி நடத்தட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். கர்த்தர் நீர் வெளிப்படுங்க. ஜீவன் பெற நீ
மீட்டு நீதிக்கு பிழைத்திட திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா. பாவம் சுமந்தீரையா. ஒப்பு கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ரத்தம் தந்தீரையா. மீட்கும் பொருளாக உம் ரத்தம் தந்தீரையா. சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா. சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா. ஒப்பு கொடுத்தீரையா. அப்பா உம்மை ஒப்பு கொடுத்தீரே எங்களுக்காக கர்த்தாவே.
அப்பா நீர் ஒப்பு கொடுத்திருக்கிறீரே அதற்காக நன்றி. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்காய் சிந்திருக்கிறீரே அதற்காக நன்றி. உம்முடைய கிருபையில் உம்முடைய இரக்கத்தில் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் எங்களுக்கு காண்பித்த அந்த இரக்கத்தை எண்ணி இந்த பூமியில் ஒரு வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ கர்த்தர் நீர் அருள் புரிகிறதற்காக நன்றி தகப்பனே. இதை நினைவு கூறும்படி, இதை தியானிக்கும்படி கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் பெரியது தகப்பனே, உம்முடைய காருண்யம் பெரியது. எங்களுக்கென்று கர்த்தர் நீர் ஏற்படுத்தின இந்த ரட்சிப்பு பெரியது தகப்பனே. இதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் அனுதினமும் மெருகேற கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்யுங்க. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக்கிக்கிறோம். ஜெபம் பிதாவே, ஆமென். நம்ம உட்காரலாம். வேதத்திலிருந்து நம்ம ஒரு பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். யோவானதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். யோவானதின சுவிசேஷம் அதிகாரம் 18. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்காக அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்ட அந்த தருணங்களை நினைவு கூறும் ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இது ஒரு நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் ஒரு மனுஷனாக இறங்கி வந்தார் அப்படின்றத தூதர்கள் எப்படி அவங்க புரிஞ்சிருப்பாங்க, எப்படி அதை பார்த்துருப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கலாம். கொஞ்சம் அது மாதிரிலாம் திங்க் பண்ணி பார்க்கணும். தேவாதி தேவனை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்ட்டு அவரை சதா காலங்களும் அவரை வாழ்த்தி அவரை உயர்த்தி மகிமைப்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ தேவனுடைய கட்டளை பிறக்குது. இயேசு கிறிஸ்து இப்போ பூமியில் போய் பிறக்க போகிறாரு அப்படின்றத கேப்ரியல் தூதன் அறிவிக்கணும். ஆனால் தூதர்கள் நம்மளை மாதிரி கிடையாது. சொன்ன வேலையை அப்படியே செய்வாங்க. நம்ம தான் ஏன் எதுக்கு அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்போம். ஆனால் அவங்க கொடுத்த வேலையை அப்படியே செஞ்சுருவாங்க. அப்போ அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? போயிட்டு அறிவிக்கிறாங்க மரியாள்கிட்ட. அதை மரியாளும் ஏற்றுக்கொள்கிறாங்க. சரி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அந்த தேவனுடைய அந்த தெய்வீக திட்டம் நிறைவேறுது. இப்போ பார்த்தா இந்த ஆண்டவர் மனுஷர் கையில் கொடுக்கப்படுறாரு, தன்னை அர்ப்பணிக்கிறாரு. தன்னை இந்த மனிதர் கையில் அர்ப்பணித்துட்டு தன்னுடைய ஜீவனை அவர் விடுறாரு. தன்னுடைய ஜீவனை விடும்போது இந்த தூதர்கள் என்ன ஒரு கண்ணோட்டத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தூதர்களும் மிக பிரம்மாண்டமானவர்கள். அவங்க நினச்சாங்கன்னா மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய கட்டளை வெளிப்படாததுனால அவங்க காத்திருந்து பொறுமையாக இந்த மனுஷர்னால் இந்த ஆண்டவர் பாடுபடுறதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சபைக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஆண்டவர் எதற்கு இதெல்லாம் செய்தார் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்கிறாரு, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுற நமக்கோ அது தேவ பலனாக இருக்குது. இந்த பூமியில் உங்களை வாழ செய்கிறது தேவ பலன் அப்படின்னா அந்த தேவ பலன் எங்கே இருக்குன்னா சிலுவையை பற்றிதான உபதேசத்தில் தான் இருக்குது.
சிலுவையை பற்றி தானே தியானத்தில் இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு கல்வாரி சிலுவையில் ஆணிகளை அடிச்சுக்கிட்டு அவர் தொங்கிக்கிட்டு இல்லை, அவர் கஷ்டப்பட்டுட்டு இல்லை, அவர் வேதனைப்பட்டுட்டு இன்னைக்கு இல்லை. ஆனால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்தாருன்றதை நம்ம தியானிக்கணும். பாரம்பரிய திருச்சபைகளில் அதை கரெக்டாக செய்வாங்க, சரியாக அவங்க அதை தியானிப்பாங்க, சரியாக சில நேரங்களில் அவைகளை செய்கிறாங்க. இவைகள்லாம் இது எதுக்குன்னு கேட்டால், இதெல்லாம் யோசித்து பார்த்து நம்ம அப்படியே சோகமாக உட்காந்துக்கிட்டு ஐயோ ஆண்டவரே எனக்காக இப்படி இருக்கீங்களே அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கும் அவர் ஆண்டவர் அப்படி இல்லை. இன்றைக்கி அவர் வெற்றி சிறந்தவராய் ஜெயம் எடுத்தவராய் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார், ராஜாதி ராஜாவாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அவர் நமக்காக எவ்வளவு இறங்கி வந்து எவ்வளோ செய்தார்ன்றதை நம்ம தியானிக்க வேண்டியது நமக்கு கடமை, நமக்கு ஒரு பாக்கியம். ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார், இந்த அண்டசராசரத்தையும் சிருஷ்டித்த தேவன் நமக்காக என்னெல்லாம் செஞ்சார், எந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்தார் அப்படின்றத நாம் தியானிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. இதை நம்ம செய்யணும், அனுதினமும் நம்ம செய்யணும். அனுதினமும் இந்த தியானத்தில் இந்த உபதேசத்தை சிலுவையில் ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார்ன்றதை நம்ம அனுதினமும் அதை நம்ம சிந்தித்து நம்ம செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்கணும். யோவானதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா 2 சுவிசேஷத்தில் தான் இருக்கும். அதாவது சுவிசேஷம் ஒரே சுவிசேஷம், அது 4 கண்ணோட்டங்களில் எழுதப்பட்டிருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதில் 2 சுவிசேஷ புஸ்தகங்கள் மாத்திரம்தான் ஆண்டவருடைய பிறப்பை ரெக்கார்ட் பண்ணும். ஒன்று மத்தேயு, இன்னொன்று லூக்கா. மார்க்கும் யோவானும் அவருடைய பிறப்பை ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. மார்க் அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய அவர் சொல்ல அந்த ரெக்கார்டை கேட்டு அந்த நடந்த சம்பவங்களை பேதுருவுடைய வாய்மொழியில் எல்லாத்தையும் கேட்டு ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதில் மார்க்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு புக்கு. லூக்கா இன்னொரு படி. அது எப்படின்னா, அது ஒரு டாக்டர், அவர் பக்காவாக ரிசர்ச் பண்ணி தியோப்ளஸ்ன்ற அவருடைய நண்பருக்கு ஒரு திருஷ்டாந்தமான சுவிசேஷத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அவர் எழுதி கொடுக்குறார். யோவானும் அப்படி தான். யோவான் எப்போ அவர் எழுதுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவருக்கு 90 வயதில் தான் இதெல்லாம் செய்கிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்து பரமேறி போகும்போது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. யோவானுக்கு ஒரு 30 வயசுன்னு அந்த அதே காலகட்டத்தில் பிறந்த மனிதன் தான். அதனால் இந்த யோவான் ஸ்நானகன் கிடையாது. சுவிசேஷ புஸ்தகம், நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன், இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாக இருந்த சீஷன் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கோம். இந்த சீஷர் தான் இதெல்லாம் எழுதுகிறாரு. இவர் எழுத ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எந்த அப்போஸ்தலருமே உயிரோடு இல்லை, இன்க்ளூடிங் பவுல் கூட உயிரோடு இல்லை. எல்லாருமே மரிச்சிட்டாங்க. எல்லாருமே அவங்க இரத்த சாட்சிகளாகி மரிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் கிபி 70களில் தேவாலயமே இடிக்கப்பட்டுருச்சு. ரோமர்களுடைய படையெடுப்புனால அவங்க எருசலேம் தேவாலயத்தையே என்ன பண்ணிட்டாங்க, இடித்து போட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இதெல்லாம் எழுதுறாரு. அதனால் இவர் எழுதுறது இன்னும் ஒரு பயங்கரமான கண்ணோட்டமாக இருக்கும். டைரெக்டாக மத்தேயு எழுதுனது அது ஒரு கண்ணோட்டமாக இருக்கும். இந்த சினாப்டிக் காஸ்பல்ஸ் பற்றிலாம் நான் சொல்லியிருந்தேன். இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி 2 சுவிசேஷ புஸ்தகங்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர் இந்த பவனி எருசலேம் பட்டணத்துக்கு நுழையிறது, இந்த கல்வாரி சிலுவையை பற்றி, அவருடைய மரணம், பாடுகள், மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாவற்றையும் 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் ரொம்ப தெளிவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவர் என்ன செய்தார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. அதிலேயே இதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியுது. இந்த காரியங்கள் இந்த 18ஆம் அதிகாரத்தில் தான் அந்த ஈவினிங் என்ன நடந்துச்சு, அந்த ஈவினிங் என்ன நடந்துச்சுன்றதை இந்த 18ஆம் அதிகாரத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. இது நீங்கள் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வசனங்களாக நம்ம போகலாம். அதனுடைய பின்னணி தான் நான் உங்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஐ விட்னஸாக நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு பஸ்கா பண்டிகையின் காலம். பஸ்கா பண்டிகைனா என்னென்னு உங்களுக்கு அடிப்படையாக தெரியணும் நினைக்கிறேன். எகிப்திலிருந்து கானான் நோக்கி கர்த்தர் அவங்களை விடுதலை பண்ணும் பொழுது
எகிப்தில் கர்த்தர் வந்து அவங்க அந்த எகிப்து ஜனங்களுக்கு 10 வாதைகளை கொடுக்குறாரு. ஏன் அந்த 10 வாதைகள்ன்றதுக்கான காரணமும் சொல்லியிருக்கேன். அன்றைக்கு அவர்கள் நிறைய தெய்வங்களை வழிபட்டாங்க. சில ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தெய்வங்களை வைத்து வழிபட்டாங்க. அந்த தெய்வங்கள் எனப்படுகிறவைகளை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் உயர்ந்தவர், ஆண்டவர் சிறந்தவர், எல்லாவற்றுக்கும் கட்டுப்பாடு ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு காண்பித்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு பசுமைக்கு விளைச்சலுக்கு அடையாளமாக வெட்டுக்கிளிகளை அவங்க வணங்கினாங்க. ஏன்னா அது பச்சை கலரில் இருக்கிறதுனால பசுமைக்கு தெய்வமாக வணங்கினாங்க. ஆனால் அந்த வெட்டுக்கிளிகளை கொண்டே என்ன ஆச்சு, அவங்க விளைச்சல் அவங்க அழிகிறத பார்த்தாங்க. அப்போ இது தெய்வம் இல்லை அப்படின்றத எகிப்தியர்கள் மாத்திரமல்ல இஸ்ரேல் ஜனங்களும் உணரணும். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட அவங்க பல 100 வருடங்களாக அவங்க வந்து அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இப்போ முன்னோர்களுடைய தேவன் ஆகிய இந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்றதை அவங்க அறிஞ்சு வச்சுருந்தாலும் இவரோடு கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், பர்சனல் கனெக்ட் இல்லாததுனால அவங்களுக்கும் தான் யாருன்றதை கர்த்தர் வெளிப்படுத்தி காமிச்சார். அட் த லாஸ்ட் வந்து எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாமே சங்கரிக்கப்படுது. இது வந்து பயங்கரமான ஒரு வாதை. ஒரு குடும்பத்தில் அவர் தான் மூத்தவர் ஒருத்தர் இருந்தார்னா தாத்தாலேருந்து பேரன் வரைக்கும் ஒரே நேரத்தில் காலி. ஒருத்தர் மட்டும் கிடையாது. யாரெல்லாம் ஃபஸ்ட் பானோ, அது வயசாகி போயிருந்தாலும் சரி, அவர் தான் ஃபஸ்ட் பான் அப்படின்னா அவருடைய ஃபஸ்ட் பான், அவருக்கு முதல் பிறந்த பையன், அந்த பையனுக்கு பிறந்த முதல் குழந்தை, ஆடு மாடுகள், இப்படி எல்லாமே சங்கரிக்கப்பட போது. இதை வந்து ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, ஜாக்கிரதையாக இருங்க, அந்த நிலைக்கால்களில் நீங்கள் அந்த அடையாளத்தை பூசுங்கன்ட்டு சொல்லியிருக்காரு. நம்ம அந்த 37ஆம் சங்கீதத்தை தியானிக்கும் போது கூட நான் சொன்னேன், அந்த அடையாளமாக அவங்க விட்டது சிலுவை, அந்த கிராஸை தான் அவங்க அடையாளமாக விட்டுருக்காங்க அப்படின்றத அந்த வரலாற்று தகவல்களோடு கூட உங்களுக்கு நான் பழைய ஏற்பாடு வேத பாடத்தில் காமிச்சு கொடுத்துருக்கேன். அப்போ இப்படி அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வரதுக்காக தான் இந்த பஸ்கா பண்டிகையை அவங்க ஆசரிக்கிறாங்க. இதை வந்து அவங்க பாரம்பரியமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. அவங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆண் வந்து கட்டாயமாக எருசலேமுக்கு போயிடுவாங்க. அதனால் எருசலேம் மக்கள் தொகை 5 மடங்காய் பெருகிறோம் அப்படிலாம் சொன்னேன். அப்போ எல்லாரும் அங்கே போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் உள்ளே போகிறாரு. அவர் ஏன் கழுதையில் போனார், ஏன் குதிரையில் போல அப்படின்றதுக்கான காரணங்கள்லாம் சொன்னேன். அவர் எப்படிப்பட்ட தேவனாக வெளிப்பட்டார் அப்படின்றத நம்ம இந்த பாம் சண்டேயோட மெசேஜில் நம்ம அந்த காரியங்களை தெளிவாக பார்த்தோம். அதோடைய அப்படியே கண்டினியூஷன் தான். அந்த அப்படியே இந்த 4 செய்திகளும் அப்படியே அதனுடைய ஒவ்வொரு தொடர்ச்சி தான். இப்போ எருசலேமுக்குள்ளே போயிட்டு திரும்ப அன்றைக்கி ஈவினிங்கே வெளியே வராரு, திருப்பி போகிறாரு, இப்படியே அனுதினமும் போயிட்டு வராரு. இப்படி அவர் போயிட்டு வரும்பொழுது அவர் தங்கின இடம் எதுறான்னு கேட்டால் இந்த ஒலிவமலை. இயேசு கிறிஸ்து தங்கின இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒலிவமலை. அதுவும் ஒலிவமலையில் குறிப்பாக இந்த தோட்டம், இந்த கெத்செமனே தோட்டம். நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது, கெத்செமனே தோட்டத்தில் வந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணி தன்னை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாரு. இந்த தோட்டத்தில் வந்து முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரே அப்படின்ட்டு அங்கே தான் வந்து தன்னை அர்ப்பணித்தார், அங்கே தான் தன்னை ஒப்பு கொடுத்தாரு அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். இன்னும் ஒரு தியரிஸ் இருக்குது. அந்த தியரிஸ்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். ஆண்டவர் வந்து தேவாதி தேவன், அவர் வந்து மகத்துவம் உள்ளவர். அவர் எப்படி ஒரு மனுஷன் கையில் பாடுபட முடியும், சிலுவையில் போயிட்டு மறிக்க முடியும் அப்படின்றத சில நேரத்தில் புரிந்து கொள்ளாததுனால, அதை பற்றி தான் தெளிவு இல்லாததுனால சில நேரத்தில் சொல்கிறாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணி அவருடைய தெய்வீக தன்மையை போய் ஒரு மனுஷனாக அவர் வந்து என்ன பண்ணார், போய் பாடுபட்டார், மரித்தார், திருப்பி உயிரோட வரும்போது திருப்பியும் அவர் வந்து ஆண்டவர் ஆகிட்டார், இயேசு மறுபடியும் கிறிஸ்து ஆகிட்டார். இது வரைக்கும் கிறிஸ்து அந்த அனாயிட்டிங் வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சில ஒரு தியரிஸ் இருக்குது. அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் கிடையாது. அவர் முழுமையாக 100% தேவன், முழுமையாக 100% மனுஷன். ஆனால் இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் வந்ததே அவருடைய அர்ப்பணிப்பு தான். எப்போ? ஒரு வாரமாக. ஏன்னா யூத ஆண்கள் எல்லாருமே இந்த பஸ்கா பண்டிகை அப்போ அவர்கள் எகிப்திலிருந்து கானான் நோக்கி கர்த்தர் விடுதலை பண்ணார் அப்படின்றத அவங்க இது பண்ணுறதுக்காக இந்த பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. வந்து கிட்டத்தட்ட 50 நாட்கள் எருசலேம் பட்டணத்தில் இருப்பாங்க அப்படின்ற சில வரலாற்று தகவல்கள் இருக்குது. ஏன்னா பஸ்கா பண்டிகையின் 50வது நாள் தான் பெந்தகோஸ்தே நாள். இந்த பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள் வரைக்கும் எருசலேம் பட்டணத்தில் இருந்து அவங்க
அந்த பண்டிகையை ஆசரிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தங்களுடைய வீடுகளுக்கு போவாங்க அப்படின்ற சில தியரிஸ் இருக்குது. அது சில காரியங்கள் அந்த பாரம்பரியமாய் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. எப்போ பஸ்கா பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் 50 நாள் கழித்து தான் போவாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 55-60 நாள் கிட்ட அங்கே தான் இருப்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவும் அப்படி எல்லாரும் உள்ளே வரும்போது தான் என்ன பண்ணுறாரு, உள்ளே வராரு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதான் நம்ம குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு நம்ம பார்த்தோம். இந்த பஸ்கா பண்டிகையின் முதல் நாள், அதாவது அவங்களுக்கு ஒரு நாள்ன்றது ஈவினிங் தான் ஆரம்பிக்குது. அதாவது நம்ம சூரியன் மையமாக வைத்து தான் நம்ம ஒரு நாளை கணக்கிடுறோம். ஆனால் பண்டைய நாகரிகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சந்திரனை மையமாக கொண்டு தான் அவங்க நாட்களை துவங்குவாங்க, நாட்களை கணக்கிடுவாங்க. ஒரு நாளின் துவக்கம்ன்றது காலை 6 மணி கிடையாது, மாலை 6 மணி தான் அவங்களுக்கு ஒரு நாளின் துவக்கம். அதனால் இந்த பஸ்கா பண்டிகை அப்படின்றது அவங்களுக்கு துவங்கப்பட போகுது. எப்போ துவங்குவாங்க அப்படின்னா, ஒரு 6 மணிக்கு துவங்குறாங்க அப்படின்னா அந்த அந்த ஆடை, அதாவது அந்த பஸ்கா பண்டிகை துவங்கணும் அப்படின்னா அந்த ஆடை என்ன பண்ணணும், பலி செலுத்தி அதை சுட்டு, அதாவது சமைச்சு அப்பத்தோடு அவங்க புசிக்கணும். 6 மணிக்கு இதை செய்யணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 மணிக்கே அந்த கொண்டு வரப்பட்ட மிருகத்தை கொலை செய்வாங்க. அப்படி தான் கரெக்டாக ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை விடும்பொழுது ஒரு கரெக்டாக அந்த 3ஆம் மணி வேலையில் தான் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். நம்ம அந்த வெள்ளிக்கிழமையில் அதை தான் நம்ம அனுசரிக்கிறோம். 3ஆம் மணி வேலையில் தான் ஆண்டவர் தன்னுடைய கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை விடுறாரு. அப்போ தான் அந்த பலி செலுத்துகிறாங்க. ஒரு பிரதான ஆசாரியன் எப்படி அந்த மிருகத்தை பலி செலுத்துவானோ அதே போல் ஆண்டவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட மற்ற இருவரும் என்ன பண்ணல, மறிக்கலை. ஆண்டவர் மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பார், அந்த நேரத்தில் மறிச்சிருப்பார். அதாவது தன்னுடைய ஜீவனை அவரே என்ன பண்ணார், விட்டார். எந்த மனுஷனும் அவருடைய ஜீவனை எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. ஏன்னா அவர் தன்னை மனுஷன் கையில் ஒப்பு கொடுத்தாரு. இந்த பாடுகள்லாம், இந்த காரியங்கள்லாம் நடக்குது. ஆனால் அவருடைய ஜீவனை அவர் தான் என்ன பண்ணார், விட்டார். ஜீவனை விட்டார் அப்படின்னு தான் வசனம் நமக்கு தெளிவாக போட்டிருக்கு. அப்போ நம்ம யோசிக்கலாம், எதுக்கு இந்த ஒரு பெரிய ஒரு வழி? அவர் தான் ஆண்டவர், அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவர் ஒன்று செஞ்சுட்டாருன்னா, ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சீங்கன்னு யாராவது கேள்வி கேட்க முடியுமா? இப்படி ஏன் பண்ணல, நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யாராவது ஒரு ஐடியா சொல்லியிருக்க முடியுமா? யாருமே அப்படி பேச முடியாது. யாருமே அப்படி அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. அவர் ஒரு விஷயத்தை செஞ்சால் யாருமே அவரை கேள்வி கேட்க முடியாது. வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்போ ஈஸியாக மனு குலத்தை என்ன பண்ணியிருக்கலாம், அவர் வேற ஒரு விதங்களில் மன்னிச்சிருக்கலாமே, எதுக்கு இந்த ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற கேள்வி நமக்கு எழலாம். அது சில நேரத்தில் நமக்கு அப்படிப்பட்ட கேள்விகள் வரலாம், தப்பு இல்லை. இது மாதிரி கேள்விகள் வரும்பொழுது தான் நம்ம நிறைய விஷயங்களை படிப்போம், நிறைய காரியங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ இப்படி ஒரு வழியை ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு பிரமாணத்தின்படி என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கியிருக்கிறார். விதைப்பும் அறுப்பும்ன்றது ஒரு பிரமாணம். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் அறுவடை செய்வீங்க. நீங்கள் மா விதையை விதைச்சிட்டு அதில் கொய்யாப்பழத்தை வரணுன்ட்டு எதிர்பார்க்கவும் முடியாது. உங்களுக்கு கொய்யாப்பழம் வேணும்னா கொய்யா செடி தான் நடணும், அதோட விதையை தான் நீங்கள் போட்டாகணும். தென்னங்க முத்தின அந்த தேங்காவை நல்லா ஊனி அதில் வர குருத்து வளர்ந்து நமக்கு நல்லா அருமையான பலாப்பழம் வரும்ன்ட்டு யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வரும். நெல் விதைச்சா நெல், எள்ளு விதைச்சா எள்ளு, அப்படி தான். இது ஒரு பிரமாணம், இது ஒரு இயற்கை, இது ஒரு நியதி. இது என்ன, இது இப்படி தான். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது ஒரு நியதி. ஆண்டவர் இதுதான் ஒரு நியதியாக வச்சுட்டார். இதை அவரே மாற்ற மாட்டார். ஏன் மாற்ற மாட்டார்னா, அப்போ அவர் ஒருவேளை அதை மாற்றிட்டார்னா ஆண்டவருடைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், ஆண்டவருடைய குணாதிசயங்கள், மாறாத தன்மைகள். அந்த மாறாத தன்மைகள்லேயே நாம் என்ன பண்ண முடியும், கொஸ்டின் கேட்க முடியும். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா கூட, ஆண்டவரே இது எப்படி நம்ம நம்புறது? இந்த ஆண்டவரை இப்போயே நம்ப மாட்டுறாங்க சில நேரத்தில். இப்போயே நம்ம நம்ப மாட்டுறோம் இல்லை, வாக்குத்தத்தம் கொடுத்தா நம்ம அது வாக்குத்தத்தம்ன்றதே நம்ம மறந்து போயிடுறோம். அந்த வாக்குத்தத்தம் எவ்வளோ வல்லமை உள்ளன்றதை நம்ம உணராமல் போயிடுறோம். ஆண்டவர் ஒரு விஷயத்தை பேசிட்டாரு, ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போயிடுது. ஆனால் இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாவத்தின் சம்பளம் மரணம், ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்றது ஒரு பிரமாணம். இப்போ இந்த பிரமாணத்தை அவர் நிறைவேற்றணும்னா ரத்தம் சிந்தப்பட்டாகணும். மனுக்குலத்தின் பாவம் போக்குறதுக்கு, ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்தை போக்குற அளவுக்கு ஒரு மனுஷனை அழிக்க முடியாது, ஒரு இனத்தை அழிக்க முடியாது. வேணால் ஒட்டுமொத்த மனுக்குலத்தை வேணால் அழிச்சு போட்டு வேணா பண்ணியிருக்கலாம். அவரால் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக பண்ண முடியும். ஆனால் அவர் பண்ணாரான்னு கேட்டால் பண்ணலை. அதனால தான் நம்மளாம் பொழைச்சிருக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா,
குற்றம் இல்லாத மாசு இல்லாத அவருடைய பரிசுத்த இரத்தம், ஆண்டவருடைய இரத்தம் சிந்தப்படணும். அதான் சபையை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 20:28 சொல்லுது, தேவன் தன்னுடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபைனே சொல்லுது. மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா அப்படின்ட்டு 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6:20 ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கு. அப்போ விலைக்கிரயம் கொடுத்து கர்த்தர் நம்மளை வாங்கியிருக்கிறாரு. நம்மளை விலையேற பெற்றவர்களாய் கர்த்தர் நினைத்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை விலையாக செலுத்தி நம்மை இப்போ மீட்டு எடுத்திருக்கிறாரு. இப்போ இந்த கெத்செமனே சம்பவத்துக்கு வருவோம். அவர் தோட்டத்தில் அர்ப்பணிக்கலை, தோட்டத்துக்கு அவர் வந்ததே அவருடைய அர்ப்பணத்தை காண்பிக்குது. ஏன்னா அவர் எங்கே இருக்கிறாரு, ஏன்னா நகரம் பரபரப்பாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எருசலேம் பட்டணம் ஒரு சின்ன பட்டணம் தான், ரொம்ப ரொம்ப அகண்ட பிரம்மாண்ட விஸ்தாரமான சாலைகள் உள்ள பெரிய பட்டணம் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு மலை மீது இருக்கிறதுனால ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதனால் குறுகிய சாலைகள் தான் இருக்கும். நகரம் முழுக்க பரபரப்பாக இருக்குது. இதில் பரபரப்பு இல்லாத ஒரு இடம்னு கேட்டால் இந்த தோட்டம், இந்த ஒலிவ மலையில் இருக்கிற இந்த தோட்டம். இதில் அந்த அளவுக்கு பரபரப்பு இல்லை. இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, அனுதினமும் தன்னுடைய சீஷர்களோடு கூட தங்குறாரு. இது வேத வசனம் நமக்கு நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கு. நகரம் பரபரப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க 2,56,000 ஆடுகள் பலி செலுத்தப்படுமா ஒவ்வொரு ஆண்டும். அதாவது ஆவரேஜ். இது ஏற்ற இறக்கம் இருக்கும். இதில் இந்த எண்ணிக்கையில் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஒரு ஆவரேஜ் போட்டு பார்த்தா 2,56,000 ஆடுகள் பஸ்கா அன்னைக்கு பலி செலுத்தப்படும். அதாவது மறுநாள் பலி செலுத்தப்பட போது இதெல்லாம் அட் டைம் வராது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லோரும் வந்துடுவாங்க. இதெல்லாம் இந்த பிரதான ஆசாரியர்கள் கையில் தான் வாங்குவாங்க. இதனால தான் ஆண்டவர் போய் அந்த காசுக்காரர்களின் காசு பலகைகளை கவிழ்த்து போட்டார். ஏன் அதெல்லாம் செஞ்சாருன்றதை நம்ம சில காரியங்கள் பார்த்துருக்குறோம். நீ வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் நீ பழுதற்றது இல்லாமல் நீ பழுதுள்ளதை கொண்டு வந்துடுவ, நானே உனக்கு பழுதற்றதை விற்கிறேன் அப்படின்ற போர்வையில் இவங்க நிறையா வியாபாரம் பண்ணாங்க. வியாபாரிகள் கூட இந்த ஆசாரியர்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு இவங்க நல்லா கல்லாக கட்டினாங்க, பயங்கரமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் தான் ஆண்டவர் இதெல்லாம் பயங்கரமாக வெறுக்கிறாரு. என்னுடைய ஆலயத்தை நீங்கள் இப்படி மாற்றிட்டீங்களே அப்படின்ட்டு அவருக்கு அந்த ஆலயத்தை குறித்தான ஒரு வைராக்கியம் அது காண்பிச்சார். அதெல்லாம் அவர் செஞ்சார். அப்போ நகரம் முழுக்க பரபரப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் அவர் அமைதியாக இருக்கிறாரு. இதை அவர் அங்கே தான் அவர் தங்குறாருன்றதை அனுதினமும் தெரியும். நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அவரே வராரு 18ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு தம் சீஷரோடு கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால், இயேசு தம்முடைய சீஷரோடு கூட அடிக்கடி அங்கே போயிறாரு, அடிக்கடி அதை செய்கிறாரு, அடிக்கடி அங்கே போகிறாரு. இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. லூக்கா 22:39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார், அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அப்போ இதே 22ஆம் அதிகாரத்தில் 52-53 வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 22:52-53. சரி, அதை அடுத்து வாசிக்கலாம். இப்போ இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, அவர் அடிக்கடி இந்த ஒலிவ மலைக்கு போகிறாரு, இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு. இதுவே என்னத்தை காமிச்சு கொடுக்குது, அவருடைய அர்ப்பணிப்பை காமிச்சு கொடுக்குது. இப்போ நகரம் ஃபுல்லும் பரபரப்பாக இருக்குது. வீதிகள் முழுக்க ஆடுகள் இருக்குது, ஜனங்கள் இருக்காங்க, அதை கூட்டு வந்தால் ஜனங்கள் இருக்காங்க எல்லாம். ஏன்னா பண்டிகை நெருங்கிருச்சு, மறுநாள் பண்டிகை, மறுநாள் அதை ஆசரிக்க போகிறாங்க. காலையிலேருந்தே எல்லோரும் பரபரப்பாக எல்லாம் இருந்து அட் அ டைமில் அந்த 3ஆம் மணி வேலையில் இது எல்லாத்தையும் பலி செலுத்தி அவங்கவுங்க அந்த பஸ்கா பண்டிகை அப்பத்தோடு கூட அவங்க போயிட்டு அவங்க இது பண்ணணும், அனுசரித்து ஆகணும். இந்த கலவரத்தில் ஆண்டவரை போய் எங்கே தேடுவீங்க? எந்த போர் சேவன் போய் எங்கே போய் தேட முடியும்? கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நிறைய ஜிபிஎஸ் இருக்குது, நிறைய ட்ராக்கிங் இருக்குது. இவ்வளோ வச்சே என்ன பண்ண முடியுது, சில பேரை ட்ராக் பண்ணி போய் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, போய் பிடிக்கிறாங்க. அன்றைக்கி எங்கே போய் ஆண்டவரை தேடுவீங்க? இந்த பரபரப்பில். நகரம் நார்மலாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஈஸியாக தேடிடலாம்.
ஏன்னா இவங்க ஒரு 12-13 பேர் இருக்காங்க, ப்ளஸ் இயேசு கிறிஸ்து கூட அநேக சீஷர்கள், அதாவது இந்த 12 பேரை தவிர மற்றவர்கள் இருந்தாங்க. இந்த நேரத்தில் இந்த 12 பேர்னு வச்சுக்கோங்க, இது ஒரு சின்ன ஒரு குரூப் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படின்றத ஈஸியாக என்ன பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். ஆனால் இந்த பண்டிகையின் காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய குரூப் இருக்குது, அங்கங்கே மக்கள் இருக்காங்க. இப்போ இவரை எங்கே போய் தேட முடியும்? வாய்ப்பே கிடையாது, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால தான் யூதாஸ் வந்து காட்டி கொடுக்குறாரு. ஏன் வந்து யூதாஸ் காட்டி கொடுக்குறாரு, ஏன் அதெல்லாம் நடக்குது, ஏன் அங்கே இருக்கிற போர் சேவர்களுக்கு தெரியாதா இவர் தான் அப்படின்றது தெரியாதா? ஏன்னா அன்றைக்கி நகரம் முழுக்க அந்த யூத ஆண்களால் நிறைந்து இருக்கிறாங்க. இந்த ரோம போர் சேவகர்களுக்கு யார் என்னன்ட்டு புரியல, சில இடத்துல தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த ரோம போர் சேவர்கள் கூட அந்த யூத அதிகாரிகள், அந்த ஆட்களும் பிரதான ஆசிரியர்களுடைய வேலைக்காரரும் என்ன பண்ணுறாங்க, கூட வராங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜப்பானில் போய் இறங்கிட்டிங்கன்னா நமக்கு நம்ம பார்வைக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் தெரியும், எல்லா மூஞ்சியும் ஒரே மாதிரி தான் தெரியும். அங்கே கொஞ்ச நாள் பழகினா தான் இவர் வேற ஒருத்தர் அப்படின்றது நமக்கு புரியும். எல்லா மூஞ்சி நமக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். இப்போ நம்மள்ட்ட சில நேரத்தில் அப்படி தான் வந்துட்டு நம்மள எல்லாரும் ஒரே மாதிரி நமக்கு தெரியுது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் வெளிநாட்டவர் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா ஈஸியாக சொல்லுவாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கீங்கன்னுவாங்க. அவங்க மேலே நாடுகளுக்கு போனால் நமக்கும் அப்படி தான் தெரியுது, எல்லா மூஞ்சியும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து பொதுவான ஒரு 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 இது. அப்போ இந்த யூத ஜனங்களை அது மத்தியில் இந்த ஆண்டவரை அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, எங்கே இருக்கிறாருன்னு தேட முடியாது. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வாரமாக தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறது, ஒலிவ மலையில் போய் தங்குறது, தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறது, ஒலிவ மலையில் அதாவது இந்த கெத்செமனே தோட்டத்தில் தங்குறது, இதை வந்து ஒரு ரெகுலரான ஒரு மெத்தடாக வச்சிட்டாரு. இப்போ சீஷர்களுக்கு தெரியும்னா யூதாஸ் காரியத்துக்கும் தெரியும். இப்போ யூதாஸ் காரி, அப்பா நீ காட்டி கொடு எங்கே இருப்பார், நீ சொல்லி எங்களை கைட் பண்ணி கூப்பிட்டு போப்பா அப்படின்னா அவன் கரெக்டாக தெரியும். ஏன்னா ஒரு வாரமாக இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியும், அங்கே தான் இருக்கிறாருன்னு தெரியும். கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு நிறுத்திட்டான். இப்போ நீங்கள் ஃபுல்லும் வாசிக்கலாம். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில், அதே போல் யோவானில் 18, இதில் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இன்னும் மத்தேயு 26:50 சொல்லுது, அவனை பார்த்து ஸ்நேகிதனே அப்படின்றாரு. சங்கீதம் 41:9 வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் தான் ஸ்நேகிதனாக இருக்கிறவன் தான் காட்டி கொடுப்பான் அப்படின்ற வேத வசனம் அங்கே நிறைவேறி இருக்கும். இப்போ இந்த 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவானில் 18:3, இந்த போர் சேவகரின் கூட்டம் அப்படின்னு வந்திருக்குல்ல, போர் சேவகரின் கூட்டத்தோடு கூட இந்த யூதாஸ் காரியத்து வரார், வந்து கூட்டிகிட்டு வரார். அதாவது போர் சேவகரின் கூட்டம், பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர். அதாவது இந்த பிரதான ஆசாரியர் பரிசேயர்களுடைய அடிமைகள், ஊழியக்காரன் போது அவர்களுடைய அடிமைகள் பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு வராங்க, இந்த தோட்டத்துக்கு வராங்க. இப்போ ஏன் அங்கே இருந்தார் அப்படின்றது நமக்கு புரியுது. அந்த இடத்துல வந்து அவர் தன்னை அர்ப்பணிக்கல, அவர் வந்து இதை ப்ரீ பிளான் பண்ணிட்டார். இவங்களை தேடி வர அலைய விடக்கூடாது, நம்ம கிளியராக ஒரு ஸ்கெட்சு போட்டு தருவோம், இங்கே தான் வருவோன்றதை தெளிவாக காமிச்சு கொடுப்போம் அப்படின்றத சீசர்களோடு கூட ரெகுலராக போன இடத்துக்கு போய் அங்கே தான் உட்காந்துருக்கிறாரு. தன்னை அர்ப்பணிக்கிறார், தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். நீங்கள் வேத வசனங்கள் நீங்கள் மறுபடியும் போய் வாசிச்சு பாருங்கள். இதை வீட்டில் போயிட்டு இன்றைக்கி அந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தியானித்து பாருங்கள். ஆண்டவர் வந்து முழுமையாக தன்னை என்ன பண்ணுறாரு, அர்ப்பணிக்கிறாரு. அர்ப்பணித்து தான் என்ன பண்ணுறாரு, இந்த காரியத்தில் அவர் ஈடுபடுறாரு, இதெல்லாம் செய்கிறாரு. இப்போ இந்த போர் சேவகரின் கூட்டம் அப்படின்னும்போது இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோஹார்ட் அப்படின்றாங்க. கோஹார்ட், இந்த கோஹார்ட்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கோஹார்ட் அப்படின்னா இந்த ரோம படை பிரிவில் ஒரு கோஹார்ட் அப்படின்னா 600 வீரர்கள். ஒரு லேகியோன்னா 6000 வீரர்கள். 10 கோஹார்ட் செஞ்சது தான் ஒரு லேகியோன். சரியா? ஒரு லேகியோன்னா அதாவது 3000 6000 சொல்கிறாங்க. ஆனால் பர்டிகுலர் இந்த டைம், இந்த பீரியட், அதாவது இந்த 1ஆம் நூற்றாண்டில் ஒரு லேகியோன் அப்படின்னா அது வந்து 6000 போர் வீரர்கள் தான் ஒரு லேகியோன். கோஹார்ட் அப்படின்றது 600, 10 கோஹார்ட் சேர்ந்தது, 10 அந்த பெட்டாலியன் மாதிரி வச்சுக்கோங்களேன், 10 கோஹார்ட் சேர்ந்தது தான் ஒரு லேகியோன். இப்படி தான் வந்து ரோம போர் சேவகர்களை அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த போர் சேவகரின் கூட்டம் அப்படின்னும் பொழுது இங்கே வந்து கோஹார்ட்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதாவது இதை வந்து வரலாறு ரீதியாக அவங்க ஆராய்ச்சி செய்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ ரோம போர் சேவகர்கள் 600 பேர் வந்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, வேறு யார் வந்திருக்கா, பரிசேயர்
பிரதான ஆசாரியர்கள் இவர்களுடைய வேலைக்காரர் அப்படின்ற கணக்கில் பரிசேயருடைய அன்னைக்கு இருந்த அந்த பரிசேயர்களுடைய எண்ணிக்கையை வைத்து அவர்களுடைய அடிமைகளை கணக்கிட்டு பார்த்து அதன் அடிப்படையில் பார்த்தா ஒரு 200 பேர் வந்திருப்பாங்க அப்படின்றாங்க. பிரதான ஆசாரியருடைய அந்த அவருடைய படை இன்னும் நாங்கள் இருக்கோம். அந்த படையின் அடிப்படையில் யார் அமைச்சிருக்கலாம், எத்தனை பேர் அமைச்சிருக்கலாம், ஒரு 200, குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர்னு போட்டால் கூட இவங்க ஒரு 600, இவங்க ஒரு 400, மொத்தம் ஒரு 1000 பேர் வராங்க. யாரை பிடிக்க? இயேசு கிறிஸ்துவை பிடிக்க. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 1000 பேர் கத்தியும் தடியும் ஆயுதங்களையும் தூக்கிட்டு தீவெட்டியை தூக்கிட்டு வந்தால் அந்த இடமே வெளிச்சமாக இருக்கும். அந்த ஒரு பெரிய அமைதியாக யாருமே இல்லாத ஒரு அமைதலான ஒரு இடம் போல் இருந்த இடம் ரொம்ப பரபரப்பாக மாறிடுச்சு. இப்போ ஒரு வெளிச்சமாக வந்துடுச்சு. இப்போ ஃபுல்லும் பயங்கர இதாக இருக்குது. ஏன் அவர் ஓடிட போகிறாரு, அவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, தீவெட்டிகளையும் அம்புகளையும் கத்திகளையும் எடுத்துக்கிட்டு அங்கே வராங்க. இங்கே யூதாஸ் வந்து முத்தம் செய்து என்ன பண்ணுறாரு, அவன் காட்டி கொடுக்குறான். அவன் வந்து முத்தம் செய்து காட்டி கொடுக்குற விதமே பார்த்திங்கன்னா அவருடைய கன்னத்தில் என்ன பண்ணுறான், முத்தம் செய்கிறான். பொதுவாக யாராவது ஒருத்தர் எஜமான ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அந்த கலாச்சாரத்தின்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் முத்தம் கொடுப்பாங்க. அடிமைகள் தங்கள் எஜமான்களுக்கு கால்களில் முத்தம் கொடுப்பாங்களாம். இவர் தான் எங்கள் எஜமா, நான் அவருக்கு அடிமை அப்படின்றத அறிவிக்கிறதுக்கு கால்களில் என்ன பண்ணுவாங்களாம், முத்தம் கொடுப்பாங்களாம். இல்லை ஒரு வேலைக்காரர்கள், ஒரு நார்மலான அடிமைகள் அல்லாத ஒரு நார்மலான ஒரு வேலைக்காரர்கள், இவர் வந்து ஒரு ரபி, இவர் வந்து ஒரு நல்ல ஒரு தேவன் மனுஷன், இவர் ஒரு ஊழியக்காரன், இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு கண்ணோட்டம், இவர் எஜமான் இப்படி இல்லாமல் இந்த மாதிரி ரபி இந்த மாதிரியான கண்ணோட்டம்லாம் இல்லாமல் இவர் ஒரு எஜமான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்துருச்சு அப்படின்னா கைகளில் கொடுப்பாங்க. இதே தனக்கு சமமாய் எண்ணுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் கன்னத்தில் முத்தம் கொடுப்பாங்க. யூதாஸ் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட ரபின்னா சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவை எந்த விதத்துலையுமே இவர் ஆண்டவர்ன்ட்டு யூதாஸ் என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கொண்டவே மாட்டான். இவரும் தன்னை போல ஒரு சக யூதன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் யூதாஸ் என்ன பண்ணுறான் இருக்கிறான். அதனால தான் கடைசியில் கூட என்ன பண்ணுறான், கன்னத்தில் முத்தம் கொடு. அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்ததுக்கான காரணம் இதுதான். அவன் வந்து ஆண்டவர்னு ஏற்றுக்கல, கடைசி வரைக்கும் ஆண்டவர்னு ஏற்றுக்கல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இதெல்லாம் செய்கிறாரு. ஆண்டவர் வந்து தனக்கு நேரிட போகிற யாவற்றையும் அறிந்து தான் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் செய்கிறாரு. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதே போல் ஆதியாகமத்தின் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு மிருகம் பலி செலுத்தப்படுது. இதெல்லாம் கிறிஸ்டாஃபனின்வாங்க. கிறிஸ்துவை பற்றி தானே சில ஒரு முன் அடையாளமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுது. ஈசாக்கு பலி செலுத்தப்படுகிற அந்த காரியம் இருக்குது. ஏசாயா 53 ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. மத்தேயு 9 தானியல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் மேசியா சங்கரிக்கப்படும் வரை அப்படின்ற டைம் லைனே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலேருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவருடைய இந்த மரணத்தை பற்றி தானே தெளிவான தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. இது இப்படி தெளிவான தீர்க்க தரிசனங்களே கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்போ அவருக்கு ரொம்ப தெளிவாக தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்றதை. ரொம்ப தெளிவாக தெரிந்து தான் தன்னை அர்ப்பணிக்கிறாரு. இதில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்றாரு. இந்த நான் தான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள்னு கேட்குறாரு. அவரே போய் கேட்குறாரு, யாரை தேடுறீங்க அப்படின்றாரு. ஏன்னா நகரம் பரபரப்பாக இருந்தது, தோட்டம் அமைதியாக இருந்துச்சு. யாராவது 2-3 பேர் வந்திருந்தா ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ வந்தவனே 1000 பேர் வந்துட்டான். இதில் 600 பேர் ரோம போர் சேவகர்கள், அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. யாரை என்ன எங்கே ஒன்றும் புரியல. பரபரப்பாக தீவட்டியை வச்சுட்டு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவரே போய் கேட்குறாரு, யாரை பார்த்து தேடுறீங்கன்னு கேட்குறாரு. அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, இப்போ வாரண்ட்டில் யார் பேர் இருக்கு, அவர் பேர் மட்டும்தான் இருக்குது, சீசர்கள் பேர் இல்லை. நசரேயனாகிய இயேசுவையும் அவருடைய சீசர்களையும் நாங்கள் தேடுகிறோம்ட்டு இல்லை, இயேசுவை மாத்திரம்தான் தேடுறோம். வாரண்டில் அவர் பேர் தான் இருக்குது. கரெக்டாக லீகலாகவே அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. யாரை தேடுறீங்க, அவங்க ரொம்ப கரெக்டாக, ஏன்னா அப்படி தானே இந்த லீகல் நோட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அனுப்பிச்சி வைப்பாங்க, கரெக்டாக இது பண்ணுவோம். அதுமாதிரி ரொம்ப பாயிண்ட் அவுட்டாக நசரேயனாகிய இயேசுவை நாங்கள் தேடுகிறோன்னொன்னே இவர் சொல்லிட்டாரு நான் தான்ட்டார். நான் தான் சொன்னோன்னா என்ன ஆயிடுச்சாங்க,
எல்லாரும் போயிட்டு விழுந்துட்டாங்க. நான் தான் சொன்னதில் என்ன ஒரு பெரிய இதாக இருக்குது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேக்கு ஆண்டவரே நீர் யார், உண்மை நான் எங்கன்னா போய் சொல்கிறது? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்கிறதா, யாக்கோபின் தேவன் சொல்கிறதா, என்ன பேரை சொல்லி உங்க சொல்லும்போது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நானே அப்படின்றார். ஐ ஆம் ஹூ ஐ ஆம். அதான் யாவே. அதாவது வவ்வல்ஸ் இல்லாத எழுத்து யாவேன்ற அந்த வார்த்தை. இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்றாரு. யோவானில் ரொம்ப ரெக்கார்ட் பண்ணி இதை சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் முழுக்க 7 இடங்களில் நானே ஜீவாப்பம், நானே ஆடுகளுக்கு வாசல், நானே ஒளி, இப்படின்ட்டு ஒரு 7 இடங்களில் நானேன்ட்டு ஆண்டவர் போதிப்பார். இங்கே அந்த மாதிரி நானேன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையின் வல்லமை தூக்கி அடிச்சிருச்சு. இன்றைக்கி நிறைய நேரத்தில் பிசாசுகளுக்கு பயந்தவர்களாய் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ரியாலிட்டி, ஐயோ பிசாசு அதை செஞ்சிருவான், ஐயோ இதை செஞ்சிருவான், அதுக்கு பயம், இதுக்கு பயம். நீங்கள் யாருன்ற தெளிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா எந்த பிசாசும் என்ன பண்ணாது, கிட்ட வராது. ஆண்டவர் நான் தான்ப்பா, அவர் எந்த அளவுக்கு அவர் யாருன்றதை உணர்ந்து நானேன்னு சொன்னதுனால அன்றைக்கி அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். அப்படின்னா அவருக்குள்ளாக இருக்கிற நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கான அதிகாரம் என்ன, உங்களுக்கான சத்துவம் என்ன, உங்களுக்கான வல்லமை என்ன, ஆண்டவர் உங்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருன்றதை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா எந்த பிசாசனம் பண்ண முடியாது, உங்களை மேற்கொள்ளவே முடியாது. கிட்டே வர முடியாது. கிட்ட வந்தால் தானே மேற்கொள்கிறதுக்கு, இல்லை கிட்டே வர முடியாது. அதனால் தைரியமாக இருக்கலாம், தைரியமாக நம்ம எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணலாம், தைரியமாக நம்ம இதை செய்யலாம். இங்கே சீசர்கள் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் எஸ்கேப் பண்ணி விட்றாரு, அவங்கள இது பண்ணுறாரு. அப்போது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரன், அதாவது பிரதான ஆசாரனுடைய அடிமை, இங்கே வந்த அந்த 1000 பேரில் 2 பேர் தான் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று யூதாஸ் காரியத்தோட பேர் எழுதப்பட்டிருக்கு, இன்னொன்று இந்த மல்குஸ்ன்றவன் போர் வீரன்லாம் கிடையாது. அவன் பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரர்களில் அவன் ஒருத்தன், அதாவது அடிமை. வேலைக்காரன் போது அந்த டியூலாய் என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுது, அடிமை. இந்த அடிமை தான் இந்த மல்குஸ். இவரை போடுற போரில் அவர் எஸ்கேப் ஆகிருக்கிறாரு. எஸ்கேப் ஆனோன்னு காது மேலே பட்டயம் பட்டு காது அந்து போச்சு. அந்த நேரத்தில் கூட என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பரபரப்பாக இருக்குது, எல்லாம் ஒரு கலைபரமாக இருக்குது. அந்த கெத்செமனே தோட்டமே பரபரப்பாக மாறிடுச்சு. ஒரு பெரிய ஒரு கலவரம் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கத்தி எடுத்து வெட்டப்போகிறவன் வெட்டிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அற்புதம் செய்கிறாரு. அப்படியே ஒரு பரபரப்பாக இருக்குது. இதில் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, தெரிச்சு ஓடிடுறாங்க. அவங்க யாருமே அங்கே இல்லை. அடுத்தது 12ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவர் இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தை ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை நீங்கள் 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணக்கூடாதான்றதை பற்றிலாம் நான் ரொம்ப டீப்பாக போகல. ஏன்னா நிறையா முறை அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த சம்பவங்களை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த சம்பவங்கள் தான் அப்புறம் என்ன நடக்குதுன்றத சம்பவங்களை தான் நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். த ரோட் டு த கிராஸ், சிலுவையை நோக்கி அவர் அந்த பயணத்தில் அவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்றது தான் நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்குள்ளாக நம்ம மைண்ட் செட்டை வைக்கிறோம். ஏன்னா நாளைக்கு தான் சிலுவை பற்றி தானே நம்ம உபதேசத்திற்குள்ளாக போக போகிறோம். அப்போ இன்றைக்கி அதுக்கான ஒரு மைண்ட் செட் நமக்கு அவசியம், என்ன நடந்துச்சுன்ற காரியங்கள் இருக்கும். இந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிடித்து கொண்டு போகப்பட்டு அவர் கல்வாரி சிலுவையில் அவர் அந்த தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு அவர் போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 6 ட்ரையல் நடந்துச்சு, 6 முறை விசாரணை நடந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு யார்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா, அதாவது இந்த 6 ட்ரையலில் 3 மத ரீதியான ட்ரையல், யூத மத ரீதியான அந்த விசாரணை நடந்துச்சு. அடுத்தது சிவில், ரோம சட்டத்தின்படி 3 முறை விசாரணை நடந்தபடுச்சு. அதாவது ரோம சட்டப்படி ப்ளஸ் அந்த யூதேயா தேசத்தில் அந்த அதிபதியாகிய ஏரோதுகிட்ட, திருப்பியும் பிலாத்து அப்படின்ட்டு அங்கே ஒரு 3 முறை. இந்த யூத மத தலைவர்கள் ஆகிய அண்ணாட்ட, காய்பா தான் பிரதான ஆசாரியர். அண்ணா யாருன்னு பார்த்தா இந்த பிரதான ஆசாரியருடைய மாமன் தான் இந்த அண்ணா. இவங்க 2 பேர்கிட்ட நடந்துச்சு. அடுத்தது சனகரிப் சங்கத்தில் நடந்துச்சு. சனகரிப் சங்கம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோசே இப்போ என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா,
அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மோசே தனியாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 70 பேரை நியமிப்பாங்க. 71வது ஆளாக மோசேயும் இருப்பார். அதில் அந்த இந்த 70 பேர் தான் வந்து நியாயாதிபதிகளாக இருந்து அவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் தீர்ப்பாங்க. பிலாத்துட்ட போய் நிறுத்தும்போது கூட நீங்கள் நியாயம் தீருங்கன்னு தான் சொல்லுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனத்தில், இதே யோவான் 18:31 வாசி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள். அது யாரை பார்த்து சொல்கிறாரு? இந்த சனகரிப் சங்கத்தை பார்த்து தான் சொல்கிறாரு. இந்த சனகரிப் சங்கம்ன்றது ஒரு 70 பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? ஆண்டவரை கொண்டு போய் விடுறாங்க. அப்போ அண்ணா அப்படின்ற பிரதான ஆசாரியனுடைய மாமனாகிய அண்ணாட்ட கொண்டு போயிட்டு நிறுத்தப்படுறாரு. ரெண்டாவது அந்த அண்ணாட்ட இருந்து காய்பா ஆட்ட போகிறாரு. இந்த காய்பா தான் பிரதான ஆசாரியர் தான் அவங்களுக்கு அந்த நியாய பிரமாணத்தின்படி நியாய தீர்ப்பு செய்கிற பிரதான ஆசாரியர் அவங்க. மூன்றாவது இந்த சனகரிப் சங்கத்தில் நிறுத்தப்படுறாரு. இங்கே நியாயம் தீர்க்கப்படுறாரு. இங்கே அவர் வந்து ட்ரையல் பண்ணுறாங்க. அடுத்தது தான் பிலாத்திட்ட கொண்டு போகிறாங்க. பிலாத்திட்ட கொண்டு போனதுக்கப்புறம் அடுத்தது எங்கே கொண்டு வராங்க? ஏரோதுட்ட அந்த ஒரு டைனாஸ்டி, அந்த ஒரு எல்லைக்குட்பட்டவர்ன்றது அங்கே. ஏன்னா அவர் வந்து இதை விரும்பலை, இதை பற்றி ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்கெலாம் விரும்பலை. ஏன்னா நான் பாம் சண்டையிலே சொன்னேன். ஏன்னா அவர் குதிரையில் வந்தார் அப்படின்னா கிளர்ச்சியாளராக என்ன பண்ணியிருப்பாங்க? அவர் அங்கேயே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு 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 கழுதையில் ஒரு சமாதானத்தை ஒரு காண்பிக்கிறவரை போல தான் அவர் என்ன வந்தார். அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது, ஒரு கன்சர்ன் இல்லை. இவரை பிடிக்கணும், இவரை வந்து நம்ம இவர் என்னென்னு கேட்கணும், இவரை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும், இது கொஞ்சம் வில்லங்கமான ஆளாச்சு அப்படின்ட்டு வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு அவங்க விட்டுட்டாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பிலாத்து அதனால தான் தட்டி கழிக்கிறாரு. திரும்பியும் ஏரோது என்ன பண்ணுறாரு? தட்டி கழிக்கிறாரு. திரும்பி பிலாத்துக்கிட்ட வந்து பிலாத்து தான் என்ன பண்ணுறாரு? கடைசியாக இந்த குற்றமற்ற ரத்தத்தை நான் செய்ய மாட்டேன்னு கையெல்லாம் கழுவிட்டு அந்த சம்பவம் அதெல்லாம் நடக்குது. இங்கே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா, இந்த பேதுரு பண்ண விஷயம் 15ஆம் வசனத்துலேருந்து வாசி பார்த்தீங்கன்னா, யோவான் 18:15. இப்போ நான் சும்மா உங்களுக்கு அப்படியே நான் சொல்லிட்டு போயிடுறேன். இதை வச்சுக்கிட்டு இதை கேட்டுட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். மத்தேயு 26 வாசிக்கணும். மார்க்கில் இருக்கிற அந்த சாப்டரில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் போயிட்டு வாசிக்கணும். வீட்டில் போயிட்டு திரும்ப அந்த சம்பவங்களை நீங்கள் திரும்ப வாசிக்கும்போது தான் ஒரு தெளிவு கிடைக்கும், நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் பர்சனலாக நீங்கள் செய்யணும். அந்த நாட்களில் கண்டிப்பாக இந்த சிலுவை தியானம் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து மறுதளிக்கிறாரு. 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இப்போ இந்த 1000 பேர்கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. இந்த மீதி இருக்கிற ஒருத்தன் வந்து காட்டி கொடுத்துப்பட்டான். அவன் கதை அன்னைக்கு முடிஞ்சிச்சு. மீதி 11ல் 2 பேர் தான் போகிறாங்க. ஒன்று பேதுரு, இன்னொன்று மற்ற சீஷன் போட்டிருக்கு. அது யாருன்னு பார்த்தா யோவான். இந்த புஸ்தகத்தை எழுதினார்ல, இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதின யோவான் தான் போகிறார். ஏன்னா நீங்கள் அடுத்த 20ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, மற்ற சீஷன் இயேசு உயிரோடு எழுந்த சம்பவத்தை குறிப்பிடும்போது கூட மற்ற சீஷன்ட்டு இந்த யோவானை தான் என்ன பண்ணுவார்? மென்ஷன் பண்ணுவார். தன்னுடைய பேர் அங்கே ரொம்ப பண்ண மாதிரி இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் இப்படின்ற மாதிரியான ஒரு பேர் தான் அங்கே போடப்பட்டிருக்குமே தவிர அவருடைய பேரை ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அதனால் இது யோவான் அப்படின்ட்டு நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. என்ன போட்டிருக்கு பாருங்கள், சீமோன் 15ஆம் வசனம், சீமோன் பேதுரும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாக இருந்ததினால். அதாவது இந்த யோவானுடைய தாயின் பேர் சலோமி. இந்த இது சில ஹிஸ்டாரிக்கலாக சில பேக்ரவுண்ட் ஸ்டடீஸ் படிக்கும் பொழுது இந்த சலோமியும் யோவான் ஸ்நானகன் இருந்தார்ல, அவருடைய தாய் இருந்தாங்கல்ல எலிசபெத், இவங்க மரியாள், இயேசு கிறிஸ்துவுடைய தாயாகிய மரியாள், இவங்கெல்லாம் வந்து ஒரு பேட்ச்மேட்ஸ் மாதிரி. இவங்கெல்லாம் வந்து ஏன்னா மரியாளுக்கும் எலிசபெத்துக்குமான கான்வர்சேஷனே இருந்துச்சு. மரியாளின் பாடல் நமக்கு பாடப்பட்டிருக்கு. இவங்க போய் அவங்கள பார்க்குறாங்க, அவங்கள பார்க்குறாங்க. இந்த கனெக்ஷன் வந்து அப்படியே விட்டு போகாது. நமக்கு அடுத்து ரெக்கார்டு இல்லைன்றதுனால நமக்கு இல்லை, இவங்க கனெக்ஷன் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் கூட இருந்தது யாருன்னு பார்த்தா இந்த சலோமின்றவங்களும் கூட இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த எலிசபெத்தினுடைய கணவர் தான் சகரியா. இந்த சகரியா வந்து ஒரு ஆசாரியன்றது நமக்கு தெரியும். அதனால் இவங்களாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால இந்த பிரதான ஆசாரியருடைய குடும்பமும் இந்த யோவானுடைய இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதின இந்த யோவானுடைய குடும்பமும்
இந்த லிங்க்கில் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல போட்டிருக்கு, பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால். இந்த யோவான் வந்து பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமாக இருந்திருக்கிறாரு. இயேசுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு உள்ளே போயிட்டாரு. பேதுரு என்ன பண்ணிட்டாரு, வாசல் அருகே வெளியே நின்றான். அப்போது திருப்பி வந்து கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அடுத்த வசனம் தான். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி யார்? இவங்க அடிமை பெண். அதாவது வாசலில் இருக்கிற ஒரு அடிமை பெண், அதான் இங்கே வேலைக்காரின்னு போட்டு, இங்கேயும் அது துலாயின்றது தான். வாசலில் இருக்கிற ஒரு அடிமை பெண் என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றார். ஏன்னா இவங்க தான் வந்து 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 இப்போ கும்பலாக வந்து இந்த ஒரு நம்ம ஆளுங்க ஒரு பாட்டு கும்பலாக சுற்றுவோம், நம்ம பசங்க ஒரு பாட்டு பாடுவாங்களே கும்பலாக சுற்றுவோன்ட்டு. இப்போ லீவ் விட்டோன்னா அதே மாதிரி தான் எல்லாம் கும்பலாக தான் சுற்றுவாங்க. அது மாதிரி இவங்க தான் ஜாலியாக கும்பலாக வந்து தேவாலயத்தில் வர்றது, பிரசங்கம் பண்ணுறது. இவர் ஆண்டவர் பண்ண பிரசங்கம் பயங்கரமான பிரசங்கம். ஒவ்வொன்றுத்தும் வேத வசனத்தின் வெளிச்சத்தை காண்பிக்கிறாரு. எல்லாரும் வாயடைச்சு போயிருக்காங்க. இப்படி ஒரு பிரசங்கத்தை யாருமே கேட்டதில்லப்பா, இதனையா இந்த ஆள் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, வேத வசனத்தை கண்ணை தெளிவு அடைஞ்சு போகுது, அப்படியே ஒரு நமக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு போகிறாருன்னா இவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு பயங்கரமான பிரசங்கம் பண்ணுற ஆள் கூடவே இவங்களும் போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கும் அப்படியே ஒரு பயங்கரமாக காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பயங்கரமாக இருந்திருப்பாங்க. இப்போ இதனால் பார்த்துட்டாங்க இந்த அம்மா சொல்கிறாங்க, சீசரில் ஒருவன் அல்லவா என்றால், நான் அல்ல, நான் கிடையாதுப்பா அப்படின்ட்டு ஒதுங்கிறாரு. அடுத்தது நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனத்திலேருந்து 27 வாசித்து பாருங்கள். சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன் நான் அல்ல என்று மறுதளித்தான். பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரரில் பேதுரு என்னத்தான் ஆகிய ஐ விட்னஸ்ஸு, காதை வெட்டினதை பார்த்த ஐ விட்னஸ்ஸு ஒன்று, ஏப்பா இல்லையா நீ தானே காதெல்லாம் வெட்ட அப்படின்ட்டான். இப்போ தான் அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம வேறு சும்மா இருந்திருக்கலாம், இதை வேற செஞ்சிட்டோம். இப்போ ஏன்னா இதெல்லாம் பிரதான ஆசாரியோட வேலைக்காரர் காதை வெட்டினா அங்கே அந்த ஆர்டரை மீறி நம்ம ஒரு ரிபல் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு, இப்போ ஒரு எதிர்த்து நின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டாரு, என்ன சொல்கிறாரு, அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்தான். உடனே அதாவது யோவான் 13:37 வாசித்து பார்த்தீங்கன்னா, தான் மறிக்க போகிறேன்னு இயேசு சொன்னோன்னே, நானும் கூட மறித்தாலும் மறிப்பேனே தவிர உண்மை காமிச்செல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாள். அப்படிலாம் சொன்னாலும் இங்கே என்ன பண்ணிட்டாரு, மறுதளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் தொடர்ந்து அப்படியே வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துலையே அவர் தன்னை ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்றது நமக்கு புரியுது. இங்கே இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தர பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்றுத்தருது. ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அர்ப்பணம்ன்றதான் உங்களை வாழ்வடை செய்யும். உங்களுக்கு அந்த அர்ப்பணம் இல்லை அப்படின்னா ஆண்டவர் கம்பல் பண்ணவே மாட்டார். நீங்கள் வரலாறு முழுக்க பாருங்கள், சிம்சோன் தவறு செய்யப்படும் பொழுது ஆண்டவர் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தலை. ஏன்னா அவனுக்கான சத்துவத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து அவனுக்கு அந்த விஷயத்துக்கு நோ சொல்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்து அவனை விட்டுருக்கிறாரு. ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, என்ன பண்ணல, நோ சொல்லலை. நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம், ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இங்கே உலகத்தின் மீட்புக்காக ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறார். இதான் இந்த சம்பவத்தை நம்ம இது வந்து சும்மா ஜஸ்ட் நான் ரீட் தான் பண்ணேன். ரீட் பண்ணி அங்கே இருக்கிற காரியங்கள் என்ன நடந்துச்சு, எத்தனை பேர் வந்தாங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு பிக்சரைஸ் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், இதை தியானிக்கணும். நீங்கள் போய் என்ன பண்ணணும், இதை வாசித்து பார்க்கணும். எப்படி ஆண்டவர் இதை செஞ்சார், என்ன செஞ்சார், எப்படி தன்னை அர்ப்பணித்தார்,
நான் எப்படி அர்ப்பணிக்க முடியும், என்னென்ன காரியத்துக்கு நான் அர்ப்பணிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கலாம்ல, எல்லாருக்கும் ஒரே விஷயம் இருக்காது. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார் நிச்சயமாக. நான் உங்களுக்கு வழி இப்படி போங்கன்றத ஒரு சைன் போர்டு தான் நான் இந்த நேரத்தில் செய்கிறது. சும்மா அந்த வசனங்களை வாசித்து காமிச்சு வீட்டில் போயிட்டு இதை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க போகும்போது இது உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. அண்ணா யார், காய்பா யார், போர் சேவர்கள் எத்தனை பேர் வந்தாங்க, எங்கே நடந்துச்சு, ஏன் ஒளிவு மலைக்கு போனார், ஏன் முத்தம் செஞ்சாப்புல, ஏன் யூதாஸ் போக வேண்டிய அவசியம் இருந்துச்சு, ஏன் அவங்க வரும்போது அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, இப்படிப்பட்ட ஒரு பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறது தான் என்னுடைய வேலை. இன்றைக்கி நீங்கள் போயிட்டு அர்ப்பணிக்க, இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்க, ஒரு இது செய்ய, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுதினமும் செய்யணும். இருந்தாலும் இது நமக்கு ஒரு ஸ்பெஷல் டே. நமக்கு இதுக்கான ஒரு ஸ்பெஷல் டே. நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம இந்த ஆண்டவரை இது பண்ணணும். இன்னொன்று நமக்கு இந்த சம்பவம் கற்றுத்தர ஒரு பெரிய பாடம் என்னென்னா, யூதாஸ் பண்ணதுக்கும் பேதுரு பண்ணதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிறாங்க, பெரிய ஒரு கலைபுரம் நடக்குது, எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ அதனால் கைட் பண்ணி கூட்டு போகிறதுக்கார ஆள் போயிட்டு அங்கே இது பண்ணுறாரு, யூதாஸ் செய்கிறாரு. இங்கே பேதுரு பார்த்தா அங்கே இருந்துக்கிட்டு யாருனே தெரியாது, சபிக்கவும் திட்டவும் தொடங்கினான்ட்டு அடுத்தடுத்த நற்செய்தி நூல்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் ட்ரையல் பண்ணல, பிடிச்சிருக்கு, நீ சீசன் ஒருத்தன் தானே அப்படின்னு பிரதான ஆசிரியரோ அங்கெல்லாம் யாரும் கேட்கல. வேலைக்காரங்க கேட்குறாங்க, கூட இருந்தவங்க கேட்குறாங்க, அடிமைகள் தான் கேட்குறாங்க. இந்த அடிமையாக இருக்கிறவங்க தான் கேட்குறாங்க. இவங்கள்ட்டே வாசல் காக்கிற ஒரு பெண்ணிட்ட போயிட்டு இது பண்ணுறாங்க. இவங்கள்ட்டே என்ன பண்ண முடியல, இது பண்ண முடியல. ஆனால் யூதாஸுக்கு இல்லாத ஒரு குணாதிசயம் பேதுருட்ட இருந்துச்சு. இவர் மன கஷ்டங்கிறாரு, மன கஷ்டப்படுறாரு. மன கஷ்டப்பட்டு அந்த காசை விட தூக்கி அடிச்சுட்டு போயிட்டு இது பண்ணுறாரு. ஆனால் இந்த அர்ப்பணம் இருந்துச்சு. ஆண்டவரே அப்படின்ட்டு அவரை என்ன பண்ணுறாரு, அர்ப்பணிக்கிறாரு. நாம் சில நேரத்தில் அப்படி தான் பலவீனர்களாக தான் இருக்கிறோம், ஒரு திடனற்றவர்களாக இருக்கிறோம், தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு காட்டின வழிகளில் போகிறதுக்கான ஒரு சத்துவத்தை இருந்தும் அதை பயன்படுத்தாதவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். நமக்கான பொறுப்புகள் தெரிந்தும் அதை நிறைவேற்ற ஒரு ஆர்வம் இல்லாதவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் என்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்றைக்கி ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். இதே பேதுரு தான் அடுத்த 50 நாட்கள் கழித்து பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு பண்ண பிரசங்கத்தில் எருசலேம் நகரம் அசைந்தது. எருசலேம் நகரம் அசைந்தது. ஏன்னா அந்த 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 காட்சி யோசிச்சு பாருங்க. 50 நாள் இந்த உலகம் முழுக்க இருக்கிற யூத ஜனங்கள் வராங்க. அது குறிப்பாக முழுகு யூத ஆண்களும் இருக்கிறாங்க. 50 நாட்கள் இருக்காங்க. இப்போ அவங்கவுங்க தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போக போகிறாங்க. எல்லாம் கிளம்புற நேரத்தில் பார்த்தா இந்த சம்பவம் நடக்குது. இந்த பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுருவின் பிரசங்கம் நடக்குது. தைரியமாக சொல்கிறாரு, தேவன் நிர்ணயித்தார், நீ அவரை ஒன்றும் பண்ண முடியாது, அதை செய்ய முடியாது. நீங்கள் வாசி பாருங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகளில் சொல்கிறாரு பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீ ஒன்றும் செய்யலை. அதாவது உன்னால் செய்ய முடியாது. நீ நினச்சிட்டியா நான் செஞ்சிட்டோம் பற்றியா? நாங்கள் இந்த மேசியாவே என்ன பண்ணிட்டோம், புறந்தள்ளிட்டோம். ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை இந்த மேசியா. இவர் தான் மேசியா இருக்கட்டும், ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது இவர் இல்லை. நாங்கள் வேற ஒரு மேசியாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவர் நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் புறந்தள்ளிட்டே நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவன் நிர்ணயித்தார், அவர் ஒரு ஆலோசனை பண்ணார், அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் முன்னறிவின்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் என்ன பண்ணீங்க, பிடிச்சி அக்கிரமக்காரருடைய கைகளில் சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அக்யூஸ் பண்ணுறாரு. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அவங்கள போயிட்டு அக்யூஸ் பண்ணவே முடியாது. நார்மலாகவே ஒரு மனுஷனை போயிட்டு தப்பு செஞ்சவனை போய் நீ தப்பு செஞ்சேன்னு மூஞ்சிக்கு நேராக சொன்னால் எவனாச்சும் ஏற்றுக்கிறானா? அதுவும் அவங்க ரொம்ப மோசமானவங்க இந்த விஷயத்தில், அவங்கள பார்த்து இப்படிலாம் பேசவே முடியாது. ஆனால் இந்த பேதுரு, எந்த பேதுரு ஒரு வேலைக்காரர்கள்ட்ட, அதாவது அடிமைகள்கிட்ட, வாசல் காக்கிற ஒரு பெண்ணிட்ட
அங்கே கூட வந்த ஒரு அடிமைகள்கிட்ட, இந்த பிரதான ஆசிரியருடைய அடிமைகள்கிட்ட, இவங்கள்ட்டலாம் போயிட்டு மறுதளித்து தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாலே, இங்கே ஒட்டுமொத்த அதிகாரிகள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள் அந்த ஜனக்கு முன்னாடி நின்று தைரியமாக சொல்கிறாரு, நீங்கள் தான்டா கொலை செஞ்சீங்க, தேவன் ஒப்பு கொடுத்தாரு, அதனால தான் ஜீவன் விட்டார், அதெல்லாம் நடந்துச்சு, ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்றத காமிச்சு கொடுக்குறாரு. ஒன்றால் அவரை ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அவரை அவருடைய சித்தம் இல்லை, அவருடைய இது நிறைய வேத வசனம் எழுதி வச்சுருந்தேன், அதெல்லாம் இப்போ நமக்கு நேரம் இல்லை, அதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பல. நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் வாசிச்சு பாருங்கள். அவர் தன்னை ஒப்பு கொடுக்குறாரு, தன்னை அர்ப்பணிக்கிறாரு, தன்னை இதில் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறாரு. அதனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அதான் சொன்னல, ஒரு ப்ரீ பிளான் பண்ணி ஒரு வாரமாக பிரசங்கம் பண்ணுறது, தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறது, இங்கே போய் தங்குறது அப்படின்றதில் இந்த விஷயத்தெல்லாம் காமிச்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு கிளியர் ரூட்டை போட்டு கொடுத்து அமைதியாக வேலை வந்தது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, உட்காந்துருக்கிறாரு அர்ப்பணிச்சுட்டு. ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட, நீ தான் பண்ண தப்பு, யார் பண்ணது, நீ பண்ணியிருக்க அப்படின்றத காமிச்சு கொடுத்து அங்கே இந்த தைரியம் வந்துச்சு. உங்களுக்கு வருதா? உங்களுக்கு அந்த தைரியம் வரணுமா? கர்த்தருக்காய் வாழணுன்ற தைரியம் வரணுமா? சிலத்தில் நமக்கு பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் போயிடுறதில்ல, நோ சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் போயிடுறதில்ல, செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இல்லாமல் போயிடுறதில்ல. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும், பலன் இல்லாதவனுக்கு பலனையும் பெருகச் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். இந்த வசனங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டில் போயிட்டு வாசிங்க, அர்ப்பணிங்க, நீங்கள் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம்.